லைப்ரரி சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல ரிச் டாட் புவர் டாடோட சாப்டர் 7 தான் பார்க்க போறோம். இன்னைக்கு நம்ம சாப்டர் 7ல என்ன பார்க்க போறோம் அப்படின்றது பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல பெல் ஐகான் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நம்ம சேனல்ல போற புது புது அப்டேட்ஸ்லாம் உங்களுக்கு வந்து சேரும். இப்போ சாப்டர் 7 நம்ம பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஒர்க் டு லேர்ன், டு நாட் ஒர்க் ஃபார் மணி. ஓகேங்களா? என்னென்ன சொல்ல வராங்கன்னா, நீங்கள் வந்து ஏதாச்சும் பணத்துக்காக வேலை செய்யாதீங்க. ஓகேங்களா? பணத்துக்காக வேலை செய்யாமல் எதாவது கற்றுக்கிறதுக்காக வேலை செய்யுங்க, ஸ்கில்ஸை வளர்த்துக்கோங்க அப்படின்றது அதில் மெயின் டாப்பிக்காக ஆத்தர் வந்து சொல்லியிருக்காரு. வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து கான்ட்ரவர்ஷியலாக இருக்கும். ஓகேங்களா? எப்படின்னு சொல்கிறேன்னா, அதுக்கு மீனிங் என்னன்னா, கான்ட்ரவர்ஷியல்னா அதுக்கு மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த வீடியோவில் வந்து சொன்னதுக்கு எதிர்மாறாக சொல்லியிருப்பாரு. அப்படி இல்லைன்னா நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் நம்ம உண்மை நம்பிட்டு இருக்கிறது வந்து பொய் மாதிரி ஆகிற மாதிரி இந்த வீடியோ இருக்கும். ஓகேங்களா? அது மாதிரி ஆத்தர் வந்து சொல்லியிருப்பாரு. ஓகேங்களா? கான்ட்ரவர்ஷியல்னா அதான். ஓகேங்களா? வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் சொல்லியிருப்பாங்க. நீங்கள் வந்து சந்தோஷமான வேலை செய்ய, இவரே வந்து சொல்லியிருப்பாரு நிறைய இடத்துல சந்தோஷமான வேலை செய்யணும் அப்படின்ட்டு. ஆனால் சில இடத்துல சந்தோஷம் இல்லாத வேலையும் செய்யணும் அப்படின்ற மாதிரி இவர் வந்து சொல்லியிருப்பார் இந்த வீடியோவில். அப்புறமா இந்த வீடியோ ஸ்டார்டிங் கதை எப்படி ஆரம்பிக்குன்னு பார்த்தீங்கன்னா, இவர் வந்து ஒரு மிக சிறந்த ஒரு சேல்ஸ் ஆத்தரில், சேல்ஸ் சேல்ஸ் ஆத்தரில், அதனால் வந்து ஒரு இடத்துல இன்டர்வியூக்கு போகிறார் ஒரு டிவிக்கு. அப்போ டிவிக்கு இன்டர்வியூவில் போகும்போது பார்த்தீங்கன்னா அந்த டிவி இன்டர்வியூ பண்ணுற ஒரு கேர்ள் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் எப்படி இவ்வளோ பெரிய சேல்ஸ் ஆத்தரா, நீங்கள் புக் சேல்ஸ் ஆத்தரா, நீங்கள் எனக்கும் சொல்லித்தாங்க, நானும் ஒரு புக் எழுதியிருக்கேன், நானும் அதை சேல்ஸ் பண்ணணும், அது எப்படி நான் சேல்ஸ் பண்ணுறது எனக்கு தெரியல, அது மாதிரி அவர் அந்த பொண்ணு வந்து கேட்டிருக்காங்க. இதுக்கு இவர் வந்து நீ போய் படிமா, சேல்ஸ் எப்படி பண்ணணும், ஸ்கில்ஸை வளர்த்துக்கோமா, அது மாதிரி சொல்கிறாரு. அந்த பொண்ணு வந்து இவர் சொன்னதை கேட்டுட்டு ரொம்ப கோவம் அடைஞ்சிடுறாங்க. நான் வந்து இங்கிலீஷில் லெஜெண்ட்டு, நான் வந்து இங்கிலீஷில் அப்படி, நான் இங்கிலீஷில் இப்படி, நான்லாம் ஒன்றும் கற்றுக்கணும் அவசியம் இல்லை, அப்படி இப்படின்னு நமக்கு சத்தம் போடுறாங்க. சரிங்களா? ஆத்தர் வந்து ஆனால் சொல்கிறாரு, நான் வந்து நான் வந்து மிகப்பெரிய ஆத்தர்லாம் கிடையாது. அது நான் எனக்கு வந்து நல்லா எழுதுறதுக்கு பரிசு கிடைக்கல, நான் வந்து பெஸ்ட்டு சேல்ஸ்மேன், பெஸ்ட் ஆத்தர்ன்றது எனக்கு வந்து பரிசு கிடைக்கல, பெஸ்ட்டு சேல்ஸ் ஆத்தர் தான் சொல்லிட்டு எனக்கு பரிசு கொடுக்குறாங்க. அதனால தான் நீங்களும் இன்டர்வியூ எடுக்கிறீங்க, நான் என்னன்றது என் பேர்லேயே போட்டிருக்கு, நீங்கள் நல்லா புரிஞ்சு பாருங்கள் அப்படின்ற மாதிரி. பெஸ்ட் சேல்ஸ் ஆத்தர் தானே இவர். ஏன்னா 20 இயர்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புக் வந்து பார்த்தீங்கன்னா செம்ம ஃபேமஸ் ஆகிட்டு இருக்கு, ஒரு சேலிங் ஆகிட்டு இருக்கு. அந்த புக் வந்து சேலிங் ஆகிட்டு இருக்கு ஒன்றும் கூட பார்த்தீங்கன்னா. ஓகேங்களா? அதனால வந்து அவர் அது மாதிரி சொல்கிறாரு. ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் இவர் வந்து ஸ்கில்ஸ் வளர்த்துக்க சொல்கிறாரு. ஓகேங்களா? இப்போ வந்து இந்த கான்செப்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறாரு, அந்த கம்பெனியில் வந்து ஸ்கில்ஸ் வளர்க்குறாரு. ரெண்டாவது ஆயில் கம்பெனி வேலை செய்கிறாரு, அந்த ஆயில் கம்பெனியில் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் தொடர்பு வச்சுக்கிறது அப்படின்ற மாதிரி பார்த்துறாரு. மூணாவது வந்து ஜெராக்ஸ் கடையில் வேலை செய்கிறாரு. அங்கே வந்து எப்படி நம்ம வந்து ஜெராக்ஸ், அதாவது நம்ம வந்து கம்மி விலையில் ஜெராக்ஸ் கொடுத்து இந்த மாதிரி சம்பாதிக்கலாமா, கஸ்டமர்ஸ் எப்படி வர வைக்கணும், நம்ம வந்து அதில் வந்து ஒரு எக்ஸ்போர்ட் ஆகிற வரைக்கும், அந்த 3த்துலேயும் எக்ஸ்போர்ட் ஆகிற வரைக்கும். முதல் கம்பெனியில் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வந்து நம்ம கன்வே பண்ணுறது, நம்ம விஷயத்தை வந்து எப்படி அடுத்தவங்ககிட்ட கன்வே பண்ணுறது. ரெண்டாவது இன்டர்நேஷனல் பிஸ்னஸ் எப்படி யார் கூட எப்படி வச்சுக்கிறது. மூணாவது நம்ம வந்து சேல்ஸ் எப்படி நம்ம சேல்ஸ் பண்ணுறது கற்றுக்குது. ஒரு சாதாரண ஜெராக்ஸ் கம்பெனி வேலை செஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து கற்றுக்கிறாரு எப்படி சேல்ஸ் பண்ணோம் பொருட்கள்லாம் அப்படின்னு கற்றுக்கு தான் இந்த ஒரு புக்கே அவர் வந்து சேல்ஸ் பண்ணியிருக்காரு. இதுமாரி பல கம்பெனியில் அவர் வந்து ஒர்க் பண்ணி அவர் வந்து லேர்ன் பண்ணிக்கிறாரு. ஓகேங்களா? இது வந்து லாங் டேர்மில், ஷார்ட் ரனில் நம்மளுக்கு உதவி செய்யணும், லாங் டேர்மில் நம்மளுக்கு வந்து உதவி செய்யும். இந்த ட்ரெடிஷ்னல் எஜுகேஷன்னா இப்போ இருக்க எஜுகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து என்ன சொல்கிறாங்க, நீங்கள் வந்து அதை படிங்க, ஒரு சிங்கிள் இதுவில் நம்மளுக்கு வந்து ஒரு ஸ்பெஷலிட்டாக ஆக போகிறாங்க. டாக்டர் அந்த ஃபீல்டு வந்து நம்மளை ஒரு ஸ்பெஷலிட்டாக ஆக்கிடுறாங்க. நம்ம வந்து அது சரியாக படிக்க வைக்கிறதுன்னு சொல்ல, அதில் வந்து ஒரு ஸ்பெஷலிஸ்ட் ஆக்கிடுறாங்க. ஆனால் மற்ற விஷயங்கள் நம்ம கண்ணுக்கு தெரியுதில்லை, மற்ற விஷயங்கள் பேசிக் கூட நம்மளுக்கு தெரியுதில்லை. ஓகேங்களா? இப்போ வந்து நான் ஃபார் எக்ஸாம்பிள் அவர் சொல்லியிருக்காரு, என்ன சொல்லியிருக்காரு பார்த்தீங்கன்னா, ஆத்தரோட அப்பா வந்து PhD முடிச்சிருக்காரு. ஓகேங்களா? ஆனால் ஆத்தரோட ஃப்ரெண்டோட அப்பா வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து அதோட ஈக்குவலுக்கு வந்து 3 இயர்ஸ் வந்து இந்த ஆர்மியில் இருந்திருக்காரு. ஓகேங்களா? ஆனால் இவர் வந்து 8th ஃபெயில், இவர் வந்து PhD முடிச்சிருக்காரு. ஆத்தரோட அப்பா வந்து பார்த்தீங்கன்னா ஜாபில் வந்து ஒரு இடத்துல வந்து ஃபெயில் ஆகிறாரு. ஓகேங்களா? ஜாப்ல வந்து வேலையை விட்டு தூக்கிறாங்க. தூக்கினோடனே அவருக்கு வந்து ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் கிட்ட ஹெல்ப் தேவைப்படுது, டீச்சிங்லேயும் இதுலேயும் வந்து ஹெல்ப் தேவைப்படுது. அவருக்கு வந்து ரொம்ப வயசாகிட்டு வரும், 40-50 வயசில் ஒரு வேலை தூக்கிட்டாங்கன்னா அவருக்கு மற்றவங்களோட ஹெல்ப் தேவைப்படுது. ஓகேங்களா? ஆனால் இவருக்கு, அதாவது இப்போ 8th ஃபெயில் ஆனார் பார்த்தீங்களா, ஒரு பிஸ்னஸ் மேன். அந்த பிஸ்னஸ் மேன் வந்து பார்த்தீங்கன்னா நான் போன வீட்டில் சொல்லியிருப்பேன், அவங்க இன்டெலிஜென்ஸ் வச்சு வேலை வாங்க அப்படிலாம் சொல்லியிருப்பேன். இப்போ வந்து என்ன சொல்கிறார் ஆத்தர்னா, அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஃபுல் மேனேஜ்மெண்ட் டீம் வந்து அவங்க ஓவர் கம் பண்ணிப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு வந்து எல்லாத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து கரெக்டாக வந்து மேனேஜ் பண்ண தெரிஞ்சுக்கும். எல்லாத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அறிவு இருக்கும். அதாவது ஆத்தர் வந்து இப்போ வந்து நிறைய கம்பெனியில் வேலை செஞ்சு அறிவு ஸ்கில்ஸ்லாம் வளர்த்துனார்ல, அதேமாரி ஆத்தரோட ஃப்ரெண்டோட அப்பா இவங்க வந்து கற்றுக்கும் போது அவங்க அப்பாவும் வந்து பார்த்தீங்கன்னா அவரும் எல்லா விஷயத்தையும் வந்து கற்றுக்கிட்டு அப்புறமா தான் அவர் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணார். எல்லா விஷயத்துலையும் வந்து ஒரு ஸ்பெஷலிஸ்டாக இல்லைனாலும் எல்லாத்துலேயும் ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கிட்டு இப்போ வேலை வாங்குறதுக்காச்சு நம்ம அது ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறேன்னு வச்சுக்கோங்க, ஜெராக்ஸ் அடியாக அதில் வந்து சும்மா பேசிக்காக
எனக்கு தெரிஞ்சிருக்கணும். இந்த மிஷின் வாங்கணும், அது இப்படி பண்ணணும், அந்த மிஷினில் இப்படி பண்ணணும் அப்படின்ற ஏதாச்சும் ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா? அப்போ தான் வேலை வாங்க முடியும். அந்த பட்டன் நமக்கு சீக்கிரமாக கொடுக்க வேண்டியதாண்டா. அந்த ஜெராக்ஸ் எடுத்துட்டியா 200 ஜெராக்ஸ் ஒரே இது பட்டனில் தான் எடுக்கிறாண்டா அப்படி சும்மா சொல்லிட்டு இருப்போம்ல. அதேமாரி அவர் வந்து வேலை வாங்கலாம். ஒரு பேசிக் விஷயம் தெரிஞ்சாலே அவர் வந்து வேலை வாங்கலாம். அது வந்து ஸ்பெஷலிஸ்ட்டாக இருக்கணும் வந்து அவசியம் இல்லை. அது மட்டும் இல்லாமல் இது வந்து 30 இயர்ஸ்க்கு மேலே ஃபைல் ஆகிடுங்க. 30 இயர்ஸுக்குள்ளே எவ்வளோ ட்ரை பண்ணி ஃபைல் ஆகிடுங்க அப்படின்றாரு. ஏன்னு பார்த்தீங்கன்னா 40 to 50 இயர்ஸ் மேலே ஃபைல் ஆனால் ஏஜ் ஒரு தடையாக இருக்கும் அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறார். ஓகேங்களா? ஏஜ் ஒரு தடையாக இருக்கும் அப்படின்ற மாதிரி அவர் வந்து சொல்கிறாரு. அது வந்து நம்மளுக்கு வந்து தடையாக இருக்கும். 40 இயர்ஸ் 50 இயர்ஸ் மேலே சாதிக்க முடியாதுன்னு இல்லை, சாதிக்கலாம், ரிஸ்க்கும் ரெக்கவர் பண்ணலாம். ஆனால் மேக்ஸிமம் ஆஃப் பீப்புள் வந்து அது வந்து ரிஸ்க்கை கவர் பண்ண முடியாமல் அவங்க வந்து டெத் ஆகிறாங்க. அப்படிலாம் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா காட்டன் ஓவர் ஆகிடுது, பிஸ்னஸில் வந்து ஃப்ளாப் ஆகிடுறாங்க, அதாவது தோத்துடுறாங்க. ஆனால் நான் வந்து எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா 40 இயர்ஸ் 50 இயர்ஸ் மேலேயும் வந்து நம்ம வந்து ட்ரை பண்ணலாம் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா KFC ஓனர் வந்து பார்த்தீங்கன்னா 60 வயசில் தான் அவர் வந்து ரிஸ்க் எடுத்து கடைசியில் ரொம்ப கடன்காரனாக வந்து 60 வயசு மேலே தான் ரிஸ்க் எடுத்து வந்து அவர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இது பண்ணியிருக்காரு. ஓகேங்களா? அதனால ரிஸ்க் வந்து எந்த வயசுலையும் எடுக்கலான்றது என்னோட இது. ஆனால் ஆத்தர் வந்து 40 50 இயர்ஸ்க்கு மேலே நீங்கள் எடுக்கக்கூடாது ரிஸ்க் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் ரிஸ்க்கு வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. எப்பயாச்சும் எடுக்க வேண்டிய சூழ்நிலை கட்டாயமாக எடுக்க வேண்டிய சூழ்நிலைலாம் அப்போ தான் எடுத்து ஆகணும் அப்படின்ற மாதிரி ஆத்தர் சொல்கிறாரு. என்னோடது வந்து நீங்கள் எப்போனா எடுக்கலான்ற மாதிரி தான். ஏன்னா நம்ம வந்து KFC வந்து வீடியோ போட்டிருக்கோம். ஓகேங்களா? அவரை பற்றி வீடியோ போட்டிருக்கோம். நீங்கள் பார்க்கலாம், நம்ம சேனலில் வந்து மோட்டிவேஷனல் வீடியோஸ் பிளேலிஸ்ட்டில் போய் பார்க்கலாம். ஓகேங்களா? அடுத்தது என்ன ஆத்தர் சொல்ல வராங்கன்னா ஸ்கில்ஸ் ஜாப்ஸ். இது வந்து புரிஞ்சுக்கணும். ஸ்கில்ஸ்லாம் என்னது, ஜாப்ஸ்லாம் என்னன்னு புரிஞ்சுக்கணும். ஆத்தர் வந்து என்ன சொல்லியிருப்பாரு, ஜாபுக்குலாம் போகக்கூடாது, வேலைக்கே போகக்கூடாது, நீங்கள் வந்து பிஸ்னஸ் மேனாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. ஓகேங்களா? ஆனால் இதில் வந்து என்ன சொல்ல வராருன்னா வேலைக்கு போங்க, சம்பாதிக்க போகாதீங்க, பணம் சம்பாதிக்க போகாதீங்க, ஸ்கில்ஸாக வளர்த்துக்கோங்க. உங்கள் ஸ்கில்ஸாக வளர்த்துக்கிட்டீங்கன்னா நீங்கள் என்னைக்காச்சும் ஒரு நாள் பெரிய ஆள் ஆகலாம். உங்கள் பணத்தை சம்பாதிக்க நீங்கள் வந்து வேலைக்கு போகாதீங்க அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. ஒரு பார்ட் டைம் ஜாப் மாதிரி போங்கன்றாரு. ஓகேங்களா? பார்ட் டைம் ஜாப் மாதிரி போய்ட்டு நீங்கள் வந்து சம்பாதிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறார். போன வீடியோவில் நம்ம பார்த்துருப்போம், சாப்டர் 6 வந்து அதாவது பயம், ஃபியர் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன், அதாவது பயம், நம்ம ரிஜெக்ட் பண்ணிடுவாங்களா அப்படின்ற மாதிரி ஃபியர் ஆஃப் ரிஜெக்ட் இருக்கும். அது வந்து நம்ம வந்து போக்கணும், நம்ம மனசுலேருந்து அதை போக்கினா தான் நம்ம வந்து இது பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொன்னார்னா, ஆத்தர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவாக வந்து வேலை செஞ்சிருக்காரு கொஞ்ச நாள். ஓகேங்களா? அதாவது ஜெராக்ஸ் கம்பெனியில் சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவாக வேலை செஞ்சிருக்காரு. அப்போ வந்து அதில் என்ன சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் எனக்கு தெரியல சரியா, அது வந்து டீட்டெயிலாக புக்கில் போடல. என்னென்னா அப்போ வந்து அவர் வேலை செய்யும் பார்த்தீங்கன்னா எல்லாரையும் கூப்பிடுவார். சில பேர் திட்டுவாங்க, சில பேர் அசிங்கமாக திட்டுவாங்க, சில பேர் என்னடா லூசு மாதிரி பேசிகிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி பேசுவாங்க. நிறைய பேர் வந்து இக்னோர் பண்ணுவாங்க, அவர் வந்து தப்பாக பேசுவாங்க, தப்பாக பண்ணுவாங்க. என்னதான் அவர் திட்டினாலும் அவர் வந்து அதெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு டைம் அது வந்து கேட்கும் போது அதெல்லாம் கொஞ்சம் கோவமாக இருந்தாலும் போக போக அதெல்லாம் பழகிடும். ஓகேங்களா? பழகி இப்போ நம்ம அடிச்சுட்டே இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க டெய்லியாக, போக போக அந்த அடிச்சது கூட சொரணம் இல்லாமல் போயிடும். அது மாதிரி தான் அவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா, யார் திட்டுறது அதெல்லாம் இக்னோர் பண்ணுறாரு, அதெல்லாம் அவர் மைண்டுக்குள்ளே ஏற்றவே மாட்டார். நல்ல விஷயங்களை வந்து பாசிட்டிவ் திங்ஸிங் வந்து அவர் மைண்டில் ஏற்றிட்டு அவர் வந்து வேலை செய்வார். அதை தான் அவர் சொல்ல வராரு. பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அந்த பயம்ன்றதை விளக்கிடணும். பயம்ன்றது விளக்குனா நீங்கள் வந்து சேல்ஸில் ஒரு மிகப்பெரிய ஆளாக முடியும். அப்படி தான் அவரும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய சேல்ஸ் மேனாக அவர் கிரியேட் ஆனார். அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து என்ன சொல்கிறாருன்னா, டூ வாட் யூ லவ், உங்களுக்கு பிடிச்ச வேலையை நீங்கள் செய்யணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பார் போன சாப்டரில். அதுக்கு எல்லா சாப்டர்லையும் அது மாதிரி தான் சொல்லியிருப்பார். ஆனால் இதில் வந்து என்ன சொல்கிறாருன்னா, பிடிக்காத வேலையும் நம்ம முன்னேறினாலும் செஞ்சு தான் ஆகணும். ஃபார் எக்ஸாம்பிள், என்னோட எக்ஸாம்பிள் ஜிம். நம்ம வந்து ஜிம்முக்கு போய் ஒர்க் அவுட் பண்ணுறது நம்மளுக்கு எல்லாருக்கும் பிடிக்குமா? அப்படியே சும்மா இப்படி இப்போ நான் நார்மலாக இருக்கேன், நான் இப்போ ஜிம்முக்குலாம் எதுவும் போகல, நான் நார்மலாக இருக்கேன். நான் வந்து இப்போ என்ன நினைப்பேன், ஒரு 10 பேரை போட்டு அடிக்கணும் அப்படின்ற மாதிரி நான் நினைப்பேன் மனசுக்குள்ளே. எந்த ஒரு ஜிம்மும் பண்ணாமல், எந்த ஒரு கொட்டுமா நோவாமல் கொண்டு வந்தேன் நான் நினைப்பேன். நான் வந்து இப்போ 10 பேர் அடிக்கணும், ஏன்னா இப்போ இத்தனை பேர் அடிக்கிறாங்க, நான் திருப்பி அடிக்கணும், இல்லை ஏதாச்சும் நான் எனக்கு எதாவது குரல் வசதி பேசணும், அதுமாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும். ஓகேங்களா? நான் சும்மா எக்ஸாம்பிள் தான் சொல்கிறேன், நான் அது மாதிரி நினைக்க மாட்டேன். ஓகேங்களா? அப்படி வந்து ஜிம்முக்கு போகணும் அப்படின்னு நான் யாருமே நினைக்கவும், யாருக்குமே ஜிம்முக்கு போக முடியாது. ஆனால் நம்ம பிரச்சனையை சமாளிச்சாகணும். யாராவது அடிச்சாங்கன்னா நம்ம அவங்க வந்து திருப்பி பதில் அடி கொடுக்கணும். அப்படிலாம் நம்ம 4 பேர் நம்மளை பார்த்து பயப்படணும் அப்படின்னு கெத்து காட்டுறதுக்காச்சு, இல்லைனா நம்ம செல்ஃப் டிஃபென்ஸ்க்காகவே நம்ம வந்து ஜிம்முக்கு போய் நம்ம ஒர்க் அவுட் பண்ணுவோம். இல்லை வயசு வந்து அதிகமாகிறதுக்கு நம்ம வந்து நல்லா ஒர்க் அவுட் பண்ணி நல்லா ஹெல்த்தியாக இருந்தால் நம்ம வயசு வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். அதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஜிம் போனால் ஆனால் சுத்தமாக ஜிம் வந்து பிடிக்காது. இதனால விஷயத்துல நம்ம ஜிம் போவோம். பிடிக்காத விஷயத்தை செஞ்சால் தான் நம்ம வாழ்க்கையில் நல்லா இருக்க முடியும்னு நினச்சா நம்ம பிடிக்காத விஷயத்துலையும் செய்யலாம். அதுக்கு நான் வந்து தப்பான விஷயங்கள் செய்ய சொல்ல, கரெக்டான விஷயங்கள், சரியான விஷயங்களை செய்யணும். ஓகேங்களா? இது மாதிரி ஜிம் மாரி சரியான விஷயங்கள் செய்யணும். ஓகேங்களா? தப்பான விஷயங்கள் எதுவும் செய்யக்கூடாது. ஓகேங்களா? அதுக்கு மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து ஒரு தப்பான விஷயம் சைடு போகக்கூடாது. நீங்கள் வந்து கரெக்டான விஷயம் சைடே போகணும். கரெக்டான விஷயத்துலேயே உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களா ஸ்பெஷலிஸ்ட்டாக இருக்கணும் அவசியம் கிடையாது. நீங்கள் வந்து அது ஒரு மேனேஜ் பண்ணுற அளவுக்கு, அந்த பிஸ்னஸை மேனேஜ் பண்ணுற அளவுக்கு நீங்கள் வந்து இருந்தால் போதும். அதாவது இந்த வேலை செய்டா, அந்த வேலை செய்டா அப்படின்னு நீங்கள் சொல்கிற அளவுக்காச்சும் அந்த பிஸ்னஸ் இருக்கிற அளவுக்கு பார்த்துக்கணும். ஓகேங்களா? அதுக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கணும்.
இப்போ இவர் இந்த சாப்டர் ஃபுல்லாக கான்ட்ரவர்சியலாக தான் சொல்லுவார். அதாவது நிறைய வீடியோலேருந்து ஒரு ஒரு விஷயம் சொல்லியிருப்பார். அதுக்கு வந்து ஆப்போசிட்டாக இந்த விஷயம் சொல்லியிருப்பார். அதுவும் இல்லாமல் நம்ம மனசில் நினச்சதே வந்து ஆப்போசிட்டாக அது இருக்கும். அதாவது என்ன விஷயம் சொல்ல வரேன்னா, ஜாப் நீங்கள் ஒரு ஜாபில் ஸ்பெஷலிஸ்ட்டாக இருக்கீங்க. டாக்டர் தான் பண்ண முடியும். அவனை இன்ஜினியர் வேலையாக பண்ண முடியும், கட்டணம் கட்ட முடியாது. ஓகேங்களா? அப்போ வந்து அவங்க வந்து டாக்டர் வேண்டி தான் இருக்க முடியும். அப்படி நீங்கள் படித்து முடிச்சிட்டிங்க. இப்போ வந்து சின்ன பசங்களுக்கு வந்து இது சொல்ல விரும்பல, பெரியவங்க சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு விஷயத்தில் ஸ்பெஷலிஸ்ட்டாக இருக்கீங்க, ஸ்பெஷலிஸ்ட்டாக இருங்க, ஓகே பரவாயில்ல அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. பரவாயில்ல, நீங்கள் அதிலே வந்து முன்னேற ட்ரை பண்ணுங்கள். அதாவது மற்ற சாப்டர்ஸ் வந்து நம்ம பார்த்தோம்ல, இன்வெஸ்ட் பண்ணுறது, அது மாதிரி ட்ரை பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுங்கள், பணக்கார ஆகுங்க. மற்ற பிஸ்னஸில் நீங்கள் வந்து பேசிக் கற்றுக்கிட்டு பணக்கார ஆகுங்க. ஆனால் நீங்கள் அந்த விஷயத்துலேயே ஒரு ஸ்பெஷலிஸ்ட்டாக இருக்கீங்கன்னா இருங்க, அது பிரச்சனை கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஆனால் வளர்கிற பசங்களுக்கு என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் வந்து உங்கள் ஸ்பெஷலிஸ்டான விஷயத்தை தவிர மற்ற எல்லாத்தையும் பேசிக்காக கற்றுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அது மட்டும் தானா? ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன் பாருங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் என்ன, மெக்டொனால்ட்ஸ் மாதிரி யாரும் பர்கர் செய்ய முடியாதா? செய்ய முடியும். மெக்டொனால்ட்ஸ் மாதிரி யாரும் பீட் பண்ண முடியாதா? பீட் பண்ண முடியும். ஆனாலும் ஏன் அவங்க நம்பர் 1 இடத்துல இருக்காங்க? ஏன் தெரியுமா? அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஸ்கில்ஸை வளர்த்துக்கிட்டாங்க. எப்படி வந்து சேல்ஸ் பண்ணணும், அவங்க டெலிவரி அதெல்லாம் வந்து அவங்களுக்கு தனிப்பட்ட ஒரு செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க வந்து அதை வந்து மக்கள்கிட்ட சேர்த்துட்டாங்க. ஒரு தடவை சேர்த்துட்டாங்க கஷ்டப்பட்டு. அது வந்து மக்கள் மேட்ச்லேருந்து திருப்பி எடுக்கவே முடியாது. ஓகேங்களா? அது ஒரு ஸ்பெஷலைஸ்டான ப்ராடக்ட் மாதிரியே மாற்றிட்டாங்க. அந்த மாதிரி ப்ராடக்ட் யாருமே தயாரிக்க முடியாத மாதிரியே மாற்றிட்டாங்க. நிறைய இடத்துல வந்து மெக்டொனால்ட்ஸை விட நல்ல ருசியான இதுவே கிடைக்குது. ஆனாலும் வந்து பார்த்தீங்கன்னா அதெல்லாம் வாங்க மாட்டாங்க. மெக்டொனால்ட்ஸ் ஒண்டி தான் வாங்குவாங்க. ஏன்னா அது மனசில் நல்லா பதிஞ்சிச்சு. அவங்க வந்து அவங்க ஸ்கில்ஸை வந்து டெவலப் பண்ணிகிட்டே போயிட்டுருக்காங்க. ஓகேங்களா? அதனால தான் அது அப்படியே வந்து ஃபேமஸ் ஆகிட்டுருக்கு. அது மட்டும் இல்லை, ஆத்தர் வந்து நாலேஜ் வந்து அதாவது படிக்கிறதுல வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு விஷயத்தில் ஸ்பெஷலிஸ்ட்டாக இருந்தால் அதில் வந்து நீங்கள் கான்சன்ட்ரேட் செலுத்தி அதிலே வந்து நீங்கள் ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணலாம் அப்படின்ற மாதிரியும் ஆத்தர் வந்து இந்த விஷயத்தில் சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் ஆத்தர் என்ன சொல்கிறாருன்னா, லாஸ்ட்டாக என்ன சொல்கிறாருன்னா, சேல்ஸு, மார்க்கெட்டிங் இந்த மாதிரி 2 விஷயத்தை நீங்கள் வந்து கற்றுக்கணும். இந்த புக் வந்து பார்த்தீங்கன்னா 2000 எழுதுந்து. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அதோட இன்ஃபர்மேஷன் அது சம்மந்தப்பட்ட மாதிரி தான் இருக்கும். 1970 2000க்குள்ளே எழுதுனது அந்த புக்கு. அதனால் வந்து அப்படி அந்த சம்மந்தப்பட்டது இருக்கும். என்னோட இது பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டிங், சேல்ஸ் படிக்கிறது முக்கியம் தான். இருந்தாலும் எஜுகேஷனல் சைடும் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். இப்போ படிக்கிற பசங்க சொல்கிறேன், படித்து முடிச்சவங்க ஆத்தர் சொன்ன மாதிரி நீங்கள் வந்து நீங்கள் ஒரு ஸ்பெஷலிஸ்ட்டாக இருக்கீங்கன்னா அந்த விஷயத்தில் ஸ்பெஷலிஸ்ட்டாக இருங்க. அதேமாரி இன்வெஸ்ட் பண்ணலாம் கற்றுக்கோங்க. ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அடுத்த நல்ல வீடியோவில் சந்திப்போம். அதுக்கு முன்னாடி நம்மளுக்கு அந்த மாதிரி அப்டேட்ஸ்லாம் வரணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பார்த்துக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இன்னொரு வீடியோவில்